எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜே.கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பங்கோட பேர் வந்து என்ஆர்பி பியரிங்ஸ் லிமிடெட். இந்த என்ஆர்பி பியரிங்ஸ் லிமிடெட் வந்து இவங்களோட மெயின் பிசினஸ் பார்த்தோம்னா பியரிங்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றது மட்டும் தான் உங்களோட பிசினஸ். இந்தியாவுல 1965ல இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 90% ஆஃப் பியரிங்ஸ் வந்து இவங்களோட பியரிங்ஸ் தான் இந்தியாவுல யூஸ் பண்ணப்படுது. அதாவது ஆட்டோமொபைல் செக்டார், 2 வீலர், 4 வீலர் எல்லா மெக்கானிக்கல் ஐட்டங்கள்ல இருக்க பியரிங்ஸ் எல்லாமே இவங்களோட பியரிங்ஸ் தான் 90% யூஸ் பண்ணப்படுது. இவங்களோட முழுமையான பிசினஸே பியரிங்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றது மட்டும்தான். இந்த கம்பெனி வந்து இந்தியாவுல 73.65% வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுல வந்து 26.35% வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுல மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் 2714 கோடியா இருக்கு. கரண்ட் பிரைஸ் 280 ரூபாய் இருக்கு. 52 வாரம் ஹை வந்து 402 ரூபாய் இருக்கு. 52 வாரம் லோ பிரைஸ் வந்து 245 ரூபாய் இருக்கு. ஸ்டாக் பிஇ 28.6 இருக்கு. புக் வேல்யூ 88.7 இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 0.89% இருக்கு. ROCE 14.6% இருக்கு. ROE 12.7% இருக்கு. இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ 2. EPS 25.4 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 30 இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தோம்னா 172 ரூபாய் இருக்கு. இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா 178 கோடியா இருக்கு. லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா 1111 கோடியா இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தோம்னா 95 கோடியா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா 15.4% இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50.7% இருக்கு. FII ஹோல்டிங் வந்து 13.7% இருக்காங்க. DII ஹோல்டிங் வந்து 17.6% இருக்கு. இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் வந்து 402 கோடி, ஆல் டைம் லோ பிரைஸ் வந்து 10.7 கோடியா இருக்கு. இந்த பங்கோட பேர் கம்பேரிசன் பார்த்தோம்னா இவங்க வந்து 4வது இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேஃப்லர் இந்தியா, 2வது திம்கன் இந்தியா, 3வது SKF இந்தியா, 4வது தான் இவங்க NRB பியரிங்ஸ், 5வது கேலக்ஸி பியரிங்ஸ், 6வது SKP பியரிங்ஸ், 7வது பைமெட்டல் பியரிங்ஸ். ஸோ இவங்களோட பேர் கம்பேரிசன்ல வந்து இத்தனை கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் இருக்காங்க. இவங்க வந்து 4வது இடத்துல இருக்காங்க. இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தோம்னா கடந்த ஜூன் 2024 படி சேல்ஸ் வந்து 289 கோடியா இருக்கு. எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா 247 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 42 கோடியா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா 15% இருக்கு. அதர் இன்கம் பார்த்தோம்னா 5 கோடி. இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 3 கோடி பே பண்ணியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் 11 கோடி. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தோம்னா 33 கோடி. டாக்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 23%. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 26 கோடியா இருக்கு. EPS பார்த்தோம்னா 2.57 இருக்கு. இந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் லாஸ் பார்ப்போம். அதாவது கடந்த மார்ச் 2024 படி சேல்ஸ் வந்து 1094 கோடியா இருக்கு. எக்ஸ்பென்சஸ் 918 கோடியா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 176 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் 16%. அதர் இன்கம் 205 கோடி. இன்ட்ரெஸ்ட் 22 கோடி. டிப்ரிசியேஷன் 43 கோடி. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து 316 கோடி. டாக்ஸ் பர்சன்டேஜ் 24%. நெட் ப்ராஃபிட் 242 கோடியா இருக்கு. EPS வந்து 24.71 ருபீஸ்ல இருக்கு. இந்த டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தோம்னா 17% பே அவுட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் கடந்த மார்ச் 2024 படி ஈக்விட்டி கேபிட்டல் 19 கோடி, ரிசர்வ்ஸ்ல 840 கோடி, பாரோயிங்ஸ் 178 கோடி, அதர் லையாபிலிட்டிஸ் 201 கோடி, பிக்சட் அசெட் 1239 கோடியா இருக்கு. டோட்டல் லையாபிலிட்டிஸ் 1239 கோடியா இருக்கு. பிக்சட் அசெட் 337 கோடியா இருக்கு. CWIP 43 கோடியா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் 44 கோடி. அதர் அசெட் 815 கோடி. டோட்டல் அசெட் 1239 கோடியா இருக்கு. இந்த பங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா 50.69% இருக்கு ஜூன் 2024. FIS ஹோல்டிங் பார்த்தோம்னா 13.69 இருக்கு. DIS பார்த்தோம்னா 17.58% இருக்கு. பப்ளிக் பார்த்தோம்னா 18.05% இருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா 64,259 ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த கம்பெனில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி இப்போ அக்டோபர் 16 2024 அன்னைக்கு வந்து ஒரு பங்குக்கு ₹2.50 வந்து டிவிடெண்டா இன்டர்ம் டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 16. இந்த ஸ்டாக் யாரெல்லாம் ஆல்ரெடி வாங்கி ஹோல்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ₹2.50 மினி டிவிடெண்ட் கிரெடிட் ஆகும். இந்த பங்கை வாங்கணும்னு புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுக்கிட்டு இதை வாங்கலாமா வேண்டாமான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது.
என் சேனலை புதுசாக பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். நான் இன்னும் மேலும் நிறைய ஸ்டாக்ஸை பத்தி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம்.